திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி, தமிழக அரசியலில் கடந்த சில நாட்களாக பரபரப்பு நிலவி வருவதாகவும், மாற்று அரசியல் பேசுபவர்கள் தற்போது குதிரை பேரம் மட்டுமின்றி யானை பேரம் மற்றும் ஹிமாலய பேர அரசியல் நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மாற்று அரசியலை நிலைநாட்டுவோம் என்றும், ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல் எல்லாம் தீய சக்திகளுடைய கையில் இருந்தது என்றும், தங்களை தூய சக்திகள் என்று கூறிக்கொண்டவர்கள் தற்போது குதிரை பேர அரசியல் அல்ல, யானை பேர அரசியலில் ஈடுபடுவதாக நான் கூட சட்டமன்ற வளாகத்தில் நான் சொல்லியிருந்தேன். கடந்த 2 நாட்களாக நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தால் அதையெல்லாம் கடந்து இமாலய பேர அரசியல் நடப்பதாக தெரிகிறது. பிற கட்சிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை ஆசை வார்த்தைகளை கூறி இப்படி ராஜினாமா செய்து வைத்து அவர்களெல்லாம் தங்கள் பக்கம் வசப்படுத்துவதுதான் தூய அரசியலா என்ற ஒரு கேள்வியை நாங்கள் எழுப்புகின்றோம். எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையிலான கூட்டணி கொள்கை அடிப்படையிலான கூட்டணி. நேற்று நாங்கள் தெளிவாக சொல்லிட்டோம், இன்றைய அரசியல் சூழலில் திமுகவை காப்பாற்றுவது, பாதுகாப்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகளுடைய கடமைன்னு நாங்கள் கருதுகிறோம். தெளிவாக நாங்கள் 10 வருஷமாக நாங்கள் இந்த அரசியலை பேசி வரோம். திமுகவும் அதிமுகவும் தான் தமிழ்நாட்டை மாறி மாறி ஆட வேண்டும் என்பது எங்களுடைய அரசியல் விருப்பம், எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் தான் நான் மீண்டும் சொல்கிறோம், திமுகவை தனிமைப்படுத்த திட்டமிடுறாங்க, அதிமுகவை பிளவுபடுத்தி பலகீனப்படுத்த திட்டமிடுறாங்க. ரெண்டையுமே தமிழ்நாட்டு மக்கள் ஏற்க அனுமதிக்கக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விண்ணப்பம். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.